வெல்கம் பேக் டு எஸ்எஸ் கிரி சேனல். நம்ம சேனலில் கொத்தவரங்காய் இப்போ ரொம்ப மலிவாக கிடைக்கிறதுனால அது ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லான்னு பார்க்குறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஆயில் விட்டுக்கலாம். சரி, இப்போ நாம் கடுகு போட போகிறோம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் மிளகாய் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொரிச்சா நறுக்கிட்டு 4 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கூடவே தக்காளியும் போட்டுக்கலாம். வணங்குறதுக்குள்ள ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தேவையான தேங்காய், வேர்க்கடலை கொஞ்சம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கொத்தவரங்காயை மிக்சியில் போட்டு ஒரு சவுண்டு விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இதுக்குள்ளே இப்போ 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி போட்டுக்கலாம். உள்ளே போட்டுக்கலாம். கொத்தவரங்காய் இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு. முக்கியமானதே ஒன்று சேர்த்தணும், உப்பு. உப்பு போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது வரட்டும். லைட்டாக வணங்கினா தான் நல்லாயிருக்கும். இது 2 நிமிஷத்தில் கிரேவி ஆயிரும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம மண்பானையில் வச்சுருக்கிறதுனால அதுவே தானாக கொதித்து ஒரு 5 நிமிஷம் சூடு இருக்க வரைக்கும் கொதித்து நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும். அதனால் நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சும்மா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.